பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Why so signing in? இது வந்து பாரு அண்டு கமருதீன் ரெட் கார்ட். ரெட் கார்டு குடுத்தவங்கள வந்து கூட்டு வரலாமா? நீங்க எதுக்கு அப்புறம் ரெட் கார்டு குடுக்கணும்? அவங்கள எதுக்கு வந்து நீங்க வந்து ரிவோக் பண்ணி அவங்கள கூட்டு வரணும்? ம். கூட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஏதோ வந்து பெரிய சாதனை செஞ்ச மாரி அவங்க வந்து ஒரு ஸ்பீச் குடுக்குறாங்க. ஆ. இதுல நீங்க யார்? இப்ப சாண்ட்ரா வந்து நீங்க யாரு? சாண்ட்ரா யாரு? அப்படின்னு கேட்கிற மாரி, நீங்க இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? எஸ். அப்படின்றது தான் இத நிகழ்ச்சி நடத்துவங்கள் மீதான கேள்விகளாகவே சமூக வலைதளங்கள்ல ஒலிச்சிட்டு இருக்கு. ம். அது குறித்தான ஒரு பார்வையை இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். சாண்ட்ரா வந்து அதாவது இந்த பக்கம் ஒரு மாரி பேசுறாங்க. அந்த பக்கம் போய் பேசுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கனிய வந்து முகத்த கூட பார்க்காம அவங்கள கெழுவின்னு சொன்னதுலருந்து, அவங்கள என்னென்னவோ தரக்குறைவெல்லாம் பேசிட்டு, போகும்போது உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு அழுதாங்க. ஆமாமா. அதாவது அம் ரம்யா ஜோவுக்கு வந்து அவங்க வந்து வீடியோ காமிச்சது போனதுல ஒரு குழப்பங்கள் இருக்கு. அது ம். அப்படி இல்ல, போல. அத அத விட்டுடுங்க. பட் ஆனா கனி அவங்க அப்படி சொன்னாங்க. கரெக்ட். ஓகேவா? ம். ஸோ அப்படி சொல்லும்போது, அ நீங்க யாருன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, ஆ. அதே தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துவர்கள் மீதும் எல்லாருமே கேட்கறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கார்டு இருக்கிறவங்கள வந்து கூட்டது எந்த வகையில நியாயம்? ம். அப்படின்ற ஒரு ம். கேள்வி. ஏன்னா, நீங்க ரெட் கார்ட காமிச்சுட்டீங்க. ம். அவங்க போயிட்டீங்க. ஆ. பிக் பாஸ் வரலாற்றில் 2வது முறையாக அத வந்து நீங்க ரீடெலிகாஸ்ட் வேற பண்ணீங்க. நீங்க எஸ். பண்ணலன்னா பிரச்சனையே கிடையாது. அதேதான். நீங்க ரீடெலிகாஸ்ட்டும் பண்ணிட்டீங்க. ஆ. ஸோ ஒரு டிஆர்பிக்காக நீங்க எந்த லெவலுக்கு நீங்க போவீங்கன்றது இதுல இருந்து புரியுதுன்றது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா. இன்னொரு பக்கம் ஏன்னா நம்ம இவரெல்லாம் வந்து நம்ம அவரு யாரு? நெல்லை சிமை. நெல்லை சிமி. அவர் எல்லாமே அந்த மாரி கமெண்ட்லாம் நெறையவே போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றேன் எஸ். பொதுவா. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே அத பேசினாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஆ. ரெட் கார்டு குடுத்தவங்கள எப்படி கூப்படலாம் அப்படின்னும்போது மகத் வந்திருக்காரு. எஸ். மகத் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவரு கமல் கிட்ட அவரு அவ்வளலாம் பேச மாட்டாரு. அப்படியே ஆ. சார் அப்படியே பயந்து ஆமா உங்களுக்கு கூட ஏதோ ஒரு ஃபோன் குடுக்குற ஒரு கிளிப் பார்த்தேன். ஸோ ரெட் கார்டு அந்த குடுத்தா இதுல வந்து எல்லாருமே ரிவோக் பண்ணி வர வைக்கலாம். எஸ். ஓகே. அது ரிவோக் பண்ணி வர வைக்கிறது எதுக்குன்னா, அவங்க பேர் வந்து ரொம்ப கெட்டு போயிடக்கூடாது. ஆ. அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தொடரணும். ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஏதோ பேசுனாங்கன்றதுக்காக, ம். செஞ்சாங்கன்றதுக்காக நம்ம செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க கூட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ம். ஆனால் ம். வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து உங்களுக்கு கிடைத்த கைத்தட்டல் இருக்குல்ல, ஆ. அது எப்படி? அப்ப அது வந்து விஜய் சேதுபதி சொல்றாரு, இது வந்து அவரு கமருதீன் செட் பண்ணி வச்சதுன்ட்டு. அப்ப சரி. பார்வுக்கு கிடைச்ச கைத்தட்டல்லாம் வரும்போது, அப்ப நீங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போலாம். ஆ. ரெட் கார்டும் வாங்கலாம். திரும்ப நீங்களும் போய் கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து பந்தி போட்டு படையல் வைப்பீங்களா? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியுமே. இதுல இப்ப ரொம்ப ரொம்ப சொல்லுங்க. சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. 2 விஷயம் தான். ம், ரெட் கார்டு நீங்க குடுத்தீங்க, ம். வந்துட்டீங்க. இப்ப மகத்துக்கு நீங்க தனி ஒரு என்ட்ரிலாம் குடுக்கல. அதேதான். ம், மகத்து வந்தாரு, எல்லாரோடையும் மகத்தும் உட்கார்ந்திருந்தாருன்னு ம். நெனைக்கிறேன். ஆமா. இஃப் ஐ அம் நாட் ராங் யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்க. ஆ. சோ, இப்ப கமருதீன் வராருன்னா, கமருதீன நான் கூப்பிடுறேன்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். ம், எல்லா ஆட்களும் வராங்கன்னும் பொழுது, ஒருத்தரா வரும்பொழுது, ம். அந்த இடத்துல கமருதீனுக்கும் நீங்க ஒரு ஃபிளாஷ் லைட் குடுத்திருந்தீங்கன்னா முடிஞ்சு ஆமா. போயிருந்திருக்கும். ம், பாரு வந்தாங்கன்னா, பாருவுக்கும் ஒரு ஃபிளாஷ் லைட் குடுத்திருந்தா ம், முடிஞ்சு போயிருக்கும். இங்க ம். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே இப்ப ஜாக்கி சொன்ன மாரி, க வ அ ஃபினாலே மூடே கெட்டு போச்சுங்க. ஃபினாலே அதுதான். உடைய அந்த இப்ப ஒண்ணும் இல்ல. ஏன் வந்து திவ்யா அப்படி இருந்திருக்கலாம்னா, திவ்யா அந்த அளவுக்கு கத்திருக்காங்க. அதேதான். திவ்யா அந்த கார்ல அவ்வளவு சண்டை போட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இருக்கு. எஸ். இதுல நீங்க பார்வையும் கமருதீன் வந்து முன் வரிசையில குடுத்து உட்கார வச்சீங்கன்னா, அது எந்த வகையில ஏற்புடையதா இருக்கும்ன்றது தான் கேள்வி ஆக்சுவலா. நீங்க ம், உங்களுக்கு அவங்க விஜய் டிவிக்கு வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வேணும், ம், வேற விஷயங்களுக்கு வேணும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ம், இங்க நீங்க ட்ரீட் பண்றது, ம், அப்ப ரெட் கார்டு அடுத்த வாட்டி எப்படி தோணும்னா, ரெட் ம். கார்டு வாங்கிட்டு போனா கூட ஸ்டேஜ்ல தனியா நமக்கு ஒரு டைம் குடுப்பாங்கடா. ஆ, அப்படிதான் தோணும். அப்படிதான் கண்டிப்பா. நீங்க அப்ப அப்ப இவ்ளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருந்த சபரிக்கும், ம். அந்த மேடையில நீங்க ஒரு 5 நிமிஷம் டைம் குடுக்குறீங்க. சொல்லுவீங்க. அவரு வந்து 2nd ரன்னர் அப் ரன்னர் இல்லையா? அப். அவருக்கும் அதே டைமு, ஜெயிச்சவங்களுக்கும் அதே டைமு, இவங்களுக்கும் ஒரு ரெட் கார்டு டைம் வாங்கிட்டு குடுத்து போனவங்க அதே டைம் அதுல ஒருத்தவங்க இன்னொரு கதை சொல்றாங்க. அதாவது போறதுக்கு காரணமா இருந்தவங்க எனக்காக நின்னா, போனா, இல்ல வந்தான்னு எனக்கு இப்படி ஒரு இதெல்லாம் கதை உங்களுக்கு சொல்றாங்க. புரியவே இல்ல. ஏ இந்த இடத்துல இத எப்படி நீங்க ஸ்டேஜ்ல அலோவ் பண்ணுவீங்க? ஒரு அவரு வராரு, ஹோஸ்ட் கூப்பிட்டாரு. வா நல்ல விஷயம் பாரு. ம், நெறைய விஷயங்கள் நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். போய் உட்காருங்க. அவ்வளவுதான் அங்க. ம், நீங்க அவங்கள மைக் குடுக்குறீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க பிக் பாஸோட விஷயத்த, ம். அவங்க எல்லாத்துக்கும் விளக்கம் குடுக்குறாங்கங்க. ஓகே. நான் வந்து கதவு கிட்ட போய் நின்னது யாரும் வரலன்றதுக்காக இல்ல, அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் குடுத்துட்டாங்க. வீட்ட பார்த்துட்டு இருந்தாங்களாமா அவங்க. ஆமா, நான் வந்து அப்புறம் சந்திக்க கல்ல தூக்கி போயிட்டேன். போட்டதெல்லாம் யாருன்னு தெரியல. அது அப்படிலாம் நெறைய பேச்சு. அதுதான் சொன்னேனே. அது சோ பேச்சு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. நீங்க ம், இன்னொரு விஷயங்கள் அதான் நான் சொல்றேன். நீங்க கூப்பிட்டு நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமே அவங்க எப்படி பேசுனாங்கன்னா, ம், "சார் நான் இந்த வீட்ல நெறைய சண்டை போட்டுருக்கேன்." இதுதான் பேசுறாங்க அவங்க. ம், ம்.
நீங்க இங்க என்ன பெருசா அவங்களுக்கு அந்த டைம குடுத்து, அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ குடுக்கும்பொழுது, நீங்க என்ன நிறுவுறீங்கன்றது இருக்குல்ல. ரைட். இது ஒண்ணுங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த அதிக ஹேட் இல்லாம சரி பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆ, சந்தோஷம். அவங்க வந்ததுல நம்மளுக்கு எந்த வருத்தங்களும் கிடையாது. ஆ, ஏன்னா, யாருமே வந்து நெறைய பேர் சொன்னாங்க, "ஜாக்கி நீங்க வந்து ம். யாரையுமே ரொம்ப மரியாதை குறைவாலாம் எந்த கண்டஸ்டன்ட்டும் நீங்க பேசுனதே எஸ், கிடையாது. எஸ். இத்தன வருஷத்துல. அது எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும்னுவாங்க." இத மீறி நம்மளுக்கு கோவம் வரா மாரியான நெறைய விஷயங்கள் நெறைய வந்திருக்கு. ஆமாமா. நெறைய எடிட்டிங்லாம் தூக்கிருவோம். சொல்றேன். அது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வரும். அப்புறம் தான் நாங்க வந்து இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு கேமு. அந்த கேம்ல இப்ப ஒண்ணும் இல்ல. ம், யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு. ம். ஜீவா வந்து இந்த மாரி வந்து ஆமா ஏதோ. இத ஃபாலோ பண்ணுங்களாடான்னு அத நக்கல் விட்டதுமே என்ன பண்ணிட்டாங்க, அவர வந்து எல்லாருமே காய்ச்ச ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஆ, நம்ம ரொம்ப கடுமையா ஜீவாவ எதிர்த்துறலாம். ஆ. நாளைக்கு அன்பில் மகேஷும் அவருமே ஒண்ணா வந்து ஒரே இடத்துல நிப்பாங்க. நம்மளுக்கு தான் அதேதான், அசிங்கமா இருக்கும். அதேதான். அதனால அந்த மாரி விஷயம்லாம் இங்க நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம ரொம்ப ஓவராலாம் போமாட்டோம். அந்தந்த இடத்துக்கு என்னவோ அத தான் நம்ம பேசுவோம். எஸ். அதனால அவங்கள கூட்டு வந்தது பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் குடுத்ததோ, இதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஸ்பேஸ் குடுத்தீங்கறது தான் கேள்வி. அதுதான் நான் சொல்றேன். நீங்க அவங்க ஒண்ணும் வந்து சபரிக்கு மாரியோ, இல்ல விக்கல் விக்கிற மாரியான விஷயம். ஏன் அவங்க விக்கல் விக்கிறவன் பாம்பெல்லாம் மேல ஏற கூடாதா? ம். இந்த டைமுக்கு அதுக்கு முன்னாடி போன அரோரா சான்சலர கூட்டு வந்து உட்கார நிக்க வச்சிருக்கலாமே. அரோராவ கூப்பிட்டுருக்கலாம். ஆ, இன்னொன்னு, நீங்க மத்த யாருக்குமான ஸ்பேஸே குடுக்கல. இப்ப குடுக்கல. மத்த யாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆ, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். வாட்டர் மெலனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆ. குடுக்குறீங்க. பாரு மாரியான இருக்கிற ஆளுகளுக்கான டைம் குடுக்குறீங்க. கமருதனுக்கான டைம் குடுக்குறீங்க. மத்த ஆட்கள் எல்லாருமே அந்த வீட்ல திறமைய காட்டுறதுக்கு இருக்காங்கல்ல. ஏன் பிரவீன்ராஜுக்கு ஏதாவது குடுத்திருந்திருக்கலாம். வியன்னா ஆடி இருக்கலாங்கிறோம் ம், நாங்க. எவ்வளோ விஷயங்கள். ஏங்க எல்லாத்த கூட விட்டுருங்க. நேத்து ஜாக்கி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ம். பெருசா க்ளோஸ் கூட யாருக்கும் அப்பப்ப காட்டல. உண்ம அதுதான். கண்டஸ்டன்ட் யாருக்குமே ஆமா. பெருசா க்ளோஸ் கூட நீங்க கணிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு க்ளோஸ் ஏதோ அவங்க எழுந்து நின்னு கேள்வி கேள்வி கேட்டதுனால கேட்டாங்க. உங்களுக்கு ஒரு க்ளோஸ் காட்டின மாரி இருந்தது. ரைட். ஆடியன்ஸ காட்டுற மாரி தான் கண்டஸ்டன்ட்ட காட்டிட்டு அப்ப இருந்தீங்க. இத நீங்க நார்மலைஸ் பண்றீங்கன்னு இதுலருந்து புரியுது. அதேதான். எல்லா விஷயத்தையுமே நீங்க நார்மலைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான விலைய நீங்க தான் குடுக்கணும். ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லாத்தையுமே நீங்க நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்ப ம். உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய கட்சியில தப்பு செஞ்சவன்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. எஸ். அது தனியா பூமரங்கா மாறும் அது ஆக்சுவலா. ம். புரியுதுங்களா? அதனால கொஞ்சமாக குறைந்தபட்சமா ஒருத்தன் நேர்மையா இருக்கான்ல. ஆ. இது ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்றீங்க. அப்ப அந்த ரியாலிட்டி ஷோல மக்கள் வாக்கெடுத்து தான் அவங்கள அனுப்புறாங்க. அதேதான். அவங்க ஏன் இத்தனைக்கும் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கைத்தட்டல். ஏன் அவங்க ரெட் கார்டு குடுத்து போகும்போது எல்லாம் பயங்கரமா கை தட்டினாங்க. அதேதாங்க. மக்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாரி எதிர்வினை குடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்ப இத நீங்க வந்து உங்க ஆளுங்களே நீங்க சொல்லியோ, அவங்க ஏதோ பண்ணியோ அவங்க கைதட்டினாலும் கூட, இத நார்மலைஸ் பண்றது தான் தப்புன்னு நம்ம சொல்ல வரோம். ஏன்னா, நீங்க நெறைய இடங்கள்ல கைத்தட்டல் நான் நான் ம். கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து சில இடங்கள்ல சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்கிறவங்க போடுவாங்க. நான் ஃபங்ஷனுக்கு அந்த ம். இடத்துக்கு போயிருந்தேன். வீக்கெண்ட் எபிசோட்ல கைகள் தட்டாதீங்கன்னு சொன்னாங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு. ஆ. கைகள தட்டாதீங்க அப்படின்னு ம். சொன்னாங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து எழுந்திருந்தா அப்படின்னுவாங்க. அவங்க பேர் இப்ப கனி எழுந்திருக்கும்போதே ம். கை தட்டாதீங்கன்னு சொன்னாங்க. ம். அரோராவுக்கு சொன்னாங்க. ம். அப்படிங்கும்போது நீங்க இந்த இடத்துல இத சொல்லியிருந்திருக்கலாமேங்கிறேன். அதேதான். அது என்ன இந்த நிகழ்ச்சி தானே? நீங்க ரெக்கார்டட் நிகழ்ச்சி தானே? அத கட் வந்து பண்ணி லைவ் போட்டுருக்கீங்க. காட்சி அதேதான் அறிவிங்க. சொல்றேன். அவங்க என்ன கூட பேசிட்டோம் அந்த இடத்துக்கு. 10 பேருக்கு முன்னாடி ஆ. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டோம். நீங்க பொது சமூகத்துக்கு நீங்க வெளிவரும்போது அதுல நீங்க கட் பண்ணி காமிச்சிருக்கலாம்ன்றது தான் நம்மளுடைய கேள்வியே. அதேதான். நீங்க அங்க இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ம். வந்துட்டாங்க ஜாக்கி. இப்ப திவ்யா மாரி இருக்கிற ஆளுடைய முகம் மாறுனதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ம். யோசிச்சு. சமூக வலைதளங்கள்லயே திவ்யா வின்னருங்கிறத பேசுறத விட ம். பாரு வந்துட்டாங்களா? ம். பாருவும் வந்து அவங்களும் இருந்த மாரி விஜய் டெலிவிஷன்ல வந்து ஒரு டக்குன்னு ஒரு இது வந்திருந்ததே. அதேதான். அவங்க வந்துட்டாங்களா? அவங்க வர்றத பத்தி தான் பேச்சு ஏன்னா, ஜாஸ்தியா நீங்க இருந்தது. நல்லா கவனிச்சா அது வரையிலும் கூட கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆ. சபரி வந்து பார்வதின்னுவாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டக்குன்னு வந்து எல்லாமே சொரத்தே போயிடும் உங்களுக்கு ஆக்சுவலா. புரியுதுங்களா? ம். ஸோ இது வந்து அததான் சொல்றேனே. நீங்க அ ஒரு 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 வெற்றிய வந்து நீர்த்து போக வச்சுட்டீங்க. ஆ. ஒரு விஷயத்த ஐயோ! நீங்க திரும்ப அவங்கள கூட்டு வந்ததுல தப்பு கிடையாது. அவங்க வந்து பெரிய கொலை குற்றம்லாம் பண்ணல. அதேதான். கொலை குற்றம் பண்ணவனே என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க இங்கலாம். ம். ஜாமீன் வாங்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுங்க நம்ம வரல. ஒரு விஷயம் நீங்க போகும்போது எந்த விஷயமும் இல்லாம போகணும்னு தான் ஆசைப்படுறீங்க. எஸ். கண்டிப்பா வரவேற்கிறோம். ஆனா ஸ்பேஸ் இவ்வளவு குடுத்துருக்கலாமான்றது தான் என் கேள்வி. அதுதான். அந்த அந்த ஸ்பேஸ நீங்க ம். வந்து ஏதோ வந்து செக்கிழுத்த செம்மல் வந்து வ.உ. சிதம்பரனார் மாரி பேசினா எப்படிங்க? அதேதான். அதுதான் அதுதான் அங்க மேட்ரு. வந்து மேட்ரு மேட்டர்ன்னு அவ்வளவுதான். வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் சொன்னேன். நான் அன்னைக்கு ம். எபிசோட்லயுமே சொன்னேன். ம். இவங்க வெற்றியாளரா என்ன அப்படின்றத பேசுறத பாரு வராங்க. இவங்க ம். அதுக்கு ஏற்றாற்போல் லேட்டாவும் வராங்க. ம். ம். அவங்க ம். 1000 பிஸியா இருந்திருக்கட்டும். ஒரு நிகழ்ச்சியில பாதியில வராங்கங்க. ஆமா. கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் வருவார் இல்லைங்களா? நிகழ்ச்சி வந்து பாதியில வருவாங்க.
அவங்க பாதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாதியில தான் வந்தாங்க. வந்தாங்க. இப்ப எல்லாத்த பாதியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிகழ்ச்சியோட ஃபார்மேட் எல்லாத்தையுமே மாத்துறீங்க ஒருத்தவங்களுக்காக. நீங்க என்னவோ கெஞ்சி கூத்தாடி கூட்டு வந்த மாரி தான் இருந்தது. அதேதான். அதுதான் மேட்ரு. ஸோ எனிவே ம். அதுதான் சொன்னேனே. நீங்க சில விஷயங்கள நார்மலைஸ் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். தட்ஸ் ஆல். எஸ். தட்ஸ் ஆல் யுவர் ஏங்க அத அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் இதையும் அக்செப்ட் பண்ணிட்டு போங்கன்னு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இல்ல புரியுதுங்களா? இப்ப யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இப்ப சமூக வலைதளங்கள்ல. இதுக்கப்புறம் என்னப்பா இனிமே ரெட் கார்டு வர்றவங்களுக்கும் பெருசா இருக்காது. அ ரெட் கார்டு குடுக்குறவங்களுக்கும் ஜாலியா கூடு இருக்கும். போயிட்டு குடுத்துட்டு வந்து திரும்ப போயிட்டு வந்துர வர போறோம். போறோம். அவ்வளோதான். அவ்வளவுதான். ம். நானும் ஒரு 30 நாள் இருக்கு, 40 நாள் அதுக்கப்புறம் ஃபைனலே கூட போறீங்க. அப்படியே அடுத்து எங்களுக்கு நிகழ்ச்சி குடுக்க போறீங்கன்னு முடிஞ்சு போயிரும். அவ்வளோதான். இதுதான் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் பொழுது, அடுத்த வாட்டி பிக் பாஸ்ல வர்றவங்க ம். இதே மாரியே இருப்பாங்க. இதே மாரி எனக்கு வேலை செய்ய தெரியலன்னுவாங்க. இதே மாரியே பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணும்பொழுது, உங்களுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகுங்கிறதுக்காக ஆமா. சொன்னேன். இந்த நிகழ்ச்சி போனதுக்கு முக்கிய காரணமே அவங்க தான். எல்லா ஐயோ! விஷயத்தையும் நாஸ்தி பண்ணி போனாங்க. எந்த வேலையுமே அவங்க செய்யல. எல்லாத்துக்கும் எதிர்வினைகள். ஆ. அதனால ஒரு நல்ல டாஸ்க் கூட எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோரா தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸோ கூட்டு வந்ததெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதிகமான ஸ்பேஸ் குடுத்து, அவங்க ஏதோ செக்யூரிட்டி செம்பல் மாரி சுதந்திர போராட்ட வீரர் மாரி பேசுனது அங்க வந்து அ நகைப்புக்குரியதா இருந்தது. வேற ஒண்ணும் உண்மையிலேயே. கிடையாது. ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.